புதுச்சேரியில் விவசாயிகளுக்கான மானியத் தொகை 1000 முதல் 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் வேளாண் துறை, மகளிர் மேம்பாடு, சமூக நலன் ஆகிய துறைகள் மீதான விவகாரத்தில் துறை அமைச்சரான தேனி ஜெயக்குமார் பதிலளித்தார். அப்போது விவசாயிகளுக்கான மானியத் தொகை 1000 முதல் 2000 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது என்று கூறினார். அனைத்து விவசாயிகளுக்கும், விவசாய கூலி தொழிலாளிகளுக்கும் காப்பீடு திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என்றும் அதற்கான அரசே செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார், இந்த ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டை விவசாயிகள் பல்வேறு வேளாண் திட்டங்களின் கீழ் பயன்பெற முடியும் என தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஆதரவற்ற விதவை பெண்ணின் மகளின் திருமணத்திற்காக நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் நிதி 10,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதிதாக விண்ணப்பித்து உள்ள 10,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கும், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும், கால்நடை வைத்திருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் அளவிலே இன்சூரன்ஸ் தொகையை ஏற்படுத்தியுள்ளோம். அந்த பிரிமியத்தை இந்த அரசே ஏற்றுக்கொள்ளும். பெண்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மஞ்சள் அட்டை உரிமையாளர்களுக்கு எங்களுக்கு எதுவும் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு முதலமைச்சர் உறுதுணையோடு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசாணை வெளியிடுவோம். அடுத்த மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து கண்டிப்பாக எல்லா நலத்திட்ட பயனாளிகளுக்கும் கொடுக்கப்படும். அனைத்து விவசாய